எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்டோடெஸ்க் ஆட்டோகேடில் டிராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரா டூல்ஸில் லைன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிலைன்ஸ், சர்க்கிள், ஆர்க், ரெக்டாங்குலர் நிறையா இருக்குது. இந்த ஆர்டர்லேயே பார்த்துருவோம், நோ ப்ராப்ளம். ஸோ பாலிலைன் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல். ஸோ பாலிலைன் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆர்டினரி லைன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த லைன்ஸ்லேயே சம் கேட்டகரிஸ் இருக்கு. பாலிலைன்ஸ் ஆல்சோ டைப் ஆஃப் லைன், பட் அந்த லைன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ரே, அண்ட் தென் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ட்ரேஸ் பண்ண லைன், டிவைட் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்து, இந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு சில நீட்ஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் டிராயிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான், ஃப்ரண்ட் வியூ, எலிவேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப், த்ரீ டைமென்ஷனல் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிமிலர்லி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பிளான்ல இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க. அந்த லைன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், 2H அந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. அந்த லைன் அந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ், இந்த மாதிரி வே இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்ததுக்கப்புறம் அதை பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்ப்போம். ஸோ பாலிலைன்ஸ் அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாலிலைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாலிலைன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் லைன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பாருங்க ஸ்க்ரீனில் நான் கிளிக் பண்ணுறேன் இல்லையா, இது ரெக்டாங்கிள் தான், பட் ஒவ்வொரு ஸ்டார்ட் எண்ட்லேயும் அந்த லைன் வந்து பிரேக் ஆகிருக்கும். அப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் செப்பரேட் லைன்ஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் கம்பைண்டாக நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸோ அதை ஸ்டாப் பண்ணி அந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைன் ட்ரா பண்ணும்போதே லைனோட சேர்ந்து மற்ற ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ், ஆர்க், சர்க்கிள் எல்லாத்தையுமே அதோட மிக்ஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து பாலிலைன் சொல்லுவோம். பிஎல் அப்படின்னு ஷார்ட்கட் நம்ம போட்டுக்கலாம், அல்லது ஜஸ்ட் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது இல்லையா, ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு சிமிலர் டு நார்மல் லைன் நீங்கள் பிக் பண்ணிட்டு டைரக்ஷன் காட்டிட்டு நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 2 இன்க்ளைண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்க்ளைண்டா 3 இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரேண்டமாகவும் பிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ இது ஒரு இரகுலர் ஷேப் தானே, இது நான் லைன் யூஸ் பண்ணி போடாமல் பாலிலைன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த பாலிலைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக காட்டும், சிங்கிள் என்டிட்டியாக காட்டும். இதை நம்ம எக்ஸ்ப்ளோடும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோட் அந்த சென்ஸ் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோட் அப்படின்னா சிங்கிள் என்டிட்டியை மல்டிபிள் என்டிட்டியை ஸ்பிளிட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்ப்ளோர்னு சொல்லுவோம். அதே மல்டிபிள் என்டிட்டி, க்ளோஸ்டு மல்டிபிள் என்டிட்டிஸை சிங்கிள் என்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் ரீஜன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெம்பர் இருக்கு, இதை டெலீட் பண்ணிடுவோம். இங்கே ரெக்டாங்குலர் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் எலமெண்ட்டாக இருக்கு. ஸோ இதை வந்து ஒரே எலமெண்ட்டாக மாற்றணும். இதை லைன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இது பாலிலைன். இந்த பாலிலைன்ங்கிறது வந்து ஒரே ஆப்ஷன்ல பண்ணியிருக்கோம், ஒரே எலமெண்ட்டாகவும் இருக்கு. இதை நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோர் அண்ட் ரீஜன்கிற கமெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். எக்ஸ்ப்ளோர் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணு பார்ப்போம். EXPLO நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்ல டைப் பண்ணீங்கன்னாவே, 2 லெட்டர் டைப் பண்ணீங்கன்னாவே அது ரிலேட்டட் கமெண்ட் வந்துடும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்கள் கர்சர் பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர், இந்த கர்சர் வச்சு முன்னாடி சொல்லியிருக்கேன், லெஃப்ட் டு ரைட் கிரீன் கலர்ல வரும், சரி ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ரீசன் வந்து நீங்க ஃபுல்லா ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ளூ கலர் ட்ரேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். இதே கிரீன் கலர்ல அப்படி கிடையாது. எக்ஸ்ப்ளோர் பாட்டம், அதாவது ரைட் டு லெஃப்ட் போகும்போது ஏதாவது ஒரு போர்ஷன் டச் ஆயிருந்தாவே அந்த என்டையர் எலமெண்ட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் அந்த செலக்டுக்கான டிஃபரன்ஸ். ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுங்க. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பாலிலைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கிறது. எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை செப்பரேட் எலமெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ ஆட்டோகேட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய பேர் நீங்கள் ஆட்டோகேட் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் பார் அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் என்டர் அப்படிங்கிற கீ எதுக்கு யூஸ் ஆகுதோ, சிமிலர்லி ஸ்பேஸ், அதுக்கு பதிலாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது புரியும், அது எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாலிலைனை ட்ரா பண்ணோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இதே மாதிரி இந்த க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை கம்பைன் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த எக்ஸ்ப்ளோர் அண்ட் ரீஜன் அப்படிங்கிறது மாடிஃபை அப்படிங்கிற டூல்ல தான் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ட்ரா பார்க்கும்போது ஏன் பார்க்குறோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு
ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு சில இன்டர் ரிலேட்டடா இருக்கும். ஸோ நீங்க வந்து செப்பரேட்டா அதை பார்க்கலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஒன்று பார்க்கும்போதே கம்பைண்டா இன்னொரு ஆப்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்டரா வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி போக முடியும். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் பத்தி சொல்லிட்டோம். இப்போ ரீஜனுக்கு REG போட்டு பாருங்க, உங்களுக்கு ரீஜன்கிறது வந்துடும். ஸோ கிளிக் பண்றீங்க, சேம் அந்த ஸ்கொயர் கர்சர் வந்திருக்கும். இப்போ இதை வந்து இந்த எலமெண்ட் வந்து செப்பரேட்டா இருக்கு இல்லையா, இதை நீங்க சிங்கிள் எலமெண்டா கொண்டு வரணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்றீங்க, என்டர். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி பாருங்க, இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா மாறிடும். ஸோ லைன் யூஸ் பண்ணி செப்பரேட் எலமெண்ட்டை ட்ராப் பண்ணது இப்போ சிங்கிள் எலமெண்ட் ஆயிடும். ஸோ பாலிலைன் பார்த்தோம். அந்த பாலிலைன்ல என்ன ரீசன் சிங்கிள் எலமெண்டா இருக்கிறது தான் அதோட இது. அதாவது இண்டிவிஜுவலா ஸ்பிட் ஆகும், சிங்கிள் எலமெண்டா வரும்னு சொன்னோம். அப்படி இருக்கிறது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இண்டிவிஜுவல் எலமெண்டா மாத்துறது, எப்படி அதை ரீஜியன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எகைன் வந்து அதை ஒரு சிங்கிள் எலமெண்டா மாத்துறது பார்த்துட்டோம். ஓகே, இது வந்து ஆப்ஷன்ஸ்க்காக பார்த்துட்டோம். பட் இந்த பாலிலைன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்னா, எந்த கேஸ்ல இது யூஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளான் யூஸ் பண்றீங்க, நான் மினிமைஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு அது நீடு இருக்குங்கிறதுக்காக. இப்போ இந்த பிளானே எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்போ இந்த பிளான் வந்து நீங்க இண்டிவிஜுவல் லைன்ஸா தான் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, எல்லா லைன்ஸுமே இண்டிவிஜுவல் லைன்ஸா தான் இருக்கும். இப்போ சடனா வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்கன்னா, நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணணும்னா ரெக்டாங்குலர் லென்த் பிரெத் இதெல்லாம் போட்டுக்கலாம். இல்ல இரகுலர் ஷேப்புக்கு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு போர்ஷனோட ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் AutoCAD வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு இது எடுக்கணும், ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஈஸியா எடுத்துடலாம் ஏரியா. ஸோ இந்த இண்டிவிஜுவல் லைன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க இதுக்கு ஏரியா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ்க்கு இது கூட உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ரெக்டாங்குலரா தானே இருக்கு, ஸோ ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணி அதோட ஏரியா கால்குலேட் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆக்சுவலா கார்பெட் ஏரியா இல்ல நமக்கு அந்த பிளென்த் ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போர்ஷன் மட்டும் தான் வரும். இப்போ இந்த போர்ட்டிகோ போர்ஷன்லாம் கவர் ஆகாது. போர்ட்டிகோ இந்த கார் பார்க்கிங் போர்ஷனா நம்ம ஏரியால கன்சிடர் பண்ண மாட்டோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நான் எனக்கு எவ்வளவு ஏரியான்னு தெரியணும்னா, இந்த பாலிலைன்ங்கிற ஆப்ஷன் சொன்னா PL, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நான் டிரா பண்றேன் பாலிலைன். இங்க பாருங்க, இங்க கிளிக் பண்றேன், அண்ட் தென் என்னோட இந்த எண்டு கொஞ்சம் இது வந்து ஃபைல் வந்து நிறைய இருக்கிறதுனால, ஐ மீன் நிறைய பிளாக்ஸ் அதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு லோட் ஆகிற மாதிரி தெரியும் இந்த எண்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ கொஞ்சம் நம்ம டைமிங் கொஞ்சம் நான் ஒரு சிலது இந்த கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகிறேன், க்ளோஸ் கொடுத்து இது பண்ணிப்பேன். இப்போ நான் வந்து பாலிலைன் ட்ராப் பண்ணிட்டேன். பாலிலைன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த நான் ட்ராப் பண்ணது வந்து அந்த ட்ரேஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் மூவ் பண்ணி நான் தனியாக வச்சுக்கிறேன். அந்த மூவ் ஆப்ஷன் பார்ப்போம், தனியாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ நான் ட்ராப் பண்ணது இதுதான், இந்த போர்ஷன் தான், இந்த போர்ஷனோட ஏரியா தான் எனக்கு வேணும். ஸோ நான் சிங்கிள் லைனாக தான் ட்ராப் பண்ணிக்கேன். ஸோ என்னால் ஏரியா கால்குலேட் பண்ண முடியாது. பாலிலைன் யூஸ் பண்ணி நான் போடும்போது எவ்வளோ பென்ஸ் வந்தாலும் அது வந்து எனக்கு என்ன காட்டுது, ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக காட்டிடும். ஸோ இதோட ஏரியா எனக்கு வேணும்னா சிம்பிள் ஏரியா அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் லாஸ்ட் கார்னர் கேட்குது பார்த்தீங்களா. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ப்ளீஸ் ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறதுனால எனக்கு சில விசிபிள் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ பாலிலைன் ட்ராப் பண்ணி அந்த எந்த போர்ஷனோட ஏரியா வேணுமோ நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஏரியா நீங்கள் டைப் பண்ணிட்டு இதில் வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது போக நான் தனியாக ட்ராப் பண்ணி தான் ஏரியா கால்குலேட் பண்ணணும் இல்லை, அதில் நான் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி அதோட ஏரியா எனக்கு வந்தால் போதும். அப்படின்னா இதில் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் எதுங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைச்சு. ஸோ பாருங்க, 176,500 ஸ்கொயர் இன்ச்சஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்ஸில் பார்த்தீங்கன்னா 1225 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு ஏரியா கால்குலேட், ஒரு இரகுலர் ஷேப்போட ஏரியா கால்குலேட் பண்ணுறது சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இந்த பாலிலைனை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேஸ் பிளான் போடுறீங்க, அதோட அந்த அவுட்லைன் மாறாது, உள்ளதான் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது அந்த லைன்ஸ் மட்டும் நீங்கள் பாலிலைனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸஸ் இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இதுவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ஏரியா கால்குலேட் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா. நீங்கள் பாலிலைனில் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஆக்சுவலாக பாலிலைன் தான் ட்ராப் பண்ணோம், பட் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்பிளிட் பண்ணுறோம். எகைன் வேணால் ரீஜன் பண்ணிப்போம். ரீஜன் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக வந்துடும். இப்போ ஒரு ஏரியா வேணுமா, ஏரியா டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதோட ஏரியா உங்களுக்கு காட்டிடும். நம்ம மீட்டர்ஸ் தானே வச்சிருந்தோம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு.
ஸோ அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 50.84 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி பெரிமீட்டரும் காட்டுது 30.39 பெரிமீட்டர். அவ்வளோதான். ஸோ இந்த ரீஜன் கமாண்ட் வந்து க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா இல்லை ஓப்பன் ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆகுமா? அதான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ லைன் எடுத்துறீங்க, ரேண்டமாக அப்படி ட்ரா பண்ணிருக்கீங்க இல்லையா? இது க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டா ஓப்பன் ஆப்ஜெக்ட்? ஓப்பன் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு லைன், ஒரு க்ளோஸ் ஆகாத ஒரு என்டிட்டி. ஸோ இதுல போய் நீங்க ரீஜன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக ஸோ ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியும். சாரி, க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ரீஜன் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளோர் அப்படி கிடையாது. நீங்க பாலிலைன் வந்து இரெகுலரா நீங்க ட்ரா பண்ணி க்ளோஸே ஆகாத மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கூட, இப்போ நான் பாலிலைன் எடுத்துக்கிறேன், PL எடுத்துக்கிறேன், ரொம்ப ஜிக்ஸாக்கா நான் வந்து நிறைய லைன்ஸ் ட்ரா பண்றேன். இது க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. பட் ஸ்டில் வந்து இது என்னது, பாலிலைன்ங்கிறதுனால ஒரு சிங்கிள் என்டிட்டியா இருக்கும். இதை எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் வந்து எந்த மாதிரியான இதுக்கும் ஒர்க் ஆகும். ரீஜன் வந்து ஒன்லி க்ளோஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாலிலைனோடது. இந்த பாலிலைன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க லைன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கிடையாது. அந்த சிம்பிள்லேயே பாருங்க, ஆர்க்லாம் வருது பார்த்தீங்களா? ஆர்க் முதற்கொண்டு எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிலைன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் பிக் பண்ண முடியாது, ஆர்க்கான்னு கேட்குது. ஹாஃப் வித், லென்த் எல்லாமே இருக்கு. அண்டோ வித் ஓகே. இப்போ வந்து ஆர்க் அப்படிங்கிற நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஏ கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணீங்கன்னா ஆர்க்கா, அந்த பாலி லைனா இல்லாம ஆர்க்கா வரும், கண்டினியூஸ் ஆர்க்கா வரும். பாருங்க, கண்டினியூஸ் ஆர்க்கா வரும். அதுக்கப்புறம் எகைன் உங்களுக்கு லைன் வேணும்னா எல் கொடுத்து என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா வரும். ஸோ மல்டிபிள் ஜியாமெட்ரிக்கல் ஷேப் வந்து நீங்க ஒரே இதுல கொடுக்கலாம். அதுலேயே வந்து க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் ஆயிடும். ஹாஃப் வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாருங்க, ஹாஃப் வித்னு கொடுக்குறேன். ஸ்டார்டிங் ஹாஃப் வித் அப்படின்னு கேட்குதா, ஒரு 1 கொடுக்குறேன். எண்டிங் ஹாஃப் வித் ஒரு 2 கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எனக்கு அந்த லைனோட திக்னஸை கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பாயிண்ட் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து 1 அப்படிங்கிற வித்ல எனக்கு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகணும். லைன் வித் தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எண்டிங் பாயிண்ட்ல 2 அப்படிங்கிறது இதுல வரும். இதுல ஹாஃப் வித் ஏன் மென்ஷன் ஆயிருக்குன்னா, இந்த நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும். நான் எஸ்கேப் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் வித் கொடுத்தேன், ஹாஃப் வித் தான் கொடுத்தேன். அப்போ ஹாஃப் வித் மிட் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதா, இந்த ஒரு ஹாஃப் வந்து உங்களுக்கு 1 அப்ப 2 ஹாஃப் டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர். அதே மாதிரி எண்ட்ல வந்து ஹாஃப் வித் 2 கொடுத்தேன், அப்ப 4 ஆயிருக்கும். ஸோ சென்டர் லைன்ல இருந்து ஒரு ஹாஃப் வித் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாலிலைன் அப்படிங்கிறதுல லைன் மட்டும் இல்லை, மல்டிபிள் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அந்த லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம், ஆர்க்கா மாத்தலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே பாருங்களேன், இப்போ வந்து இதுல வந்து நிறைய எலமெண்ட்ஸ் மிக்ஸா இருக்கு, பட் இது எல்லாமே சிங்கிள் என்டிட்டியா. ஸோ இதுதான் வந்து பாலி லைன். இது வந்து சிவிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியா கால்குலேட் பண்றது அந்த மாதிரியான கேஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும். மற்றபடி அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்ன பர்பஸ், என்னென்ன மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்க்க போறோம். சர்க்கிள் ஜஸ்ட் சர்க்கிள் தானே. சர்க்கிளுக்கு உங்களுக்கு என்னென்ன இன்புட் மட்டும் கொடுத்தா போதும்? சென்டர் பாயிண்ட் சொல்லணும், வேற என்ன சொல்லணும்? ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் இதுதான் கொடுக்கணும் இல்லையா? பட் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குமானா இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் பிக் பண்ணி ட்ரா பண்ணா போதும். அதுக்கு எதுக்கு நம்ம 3 மெத்தட்ஸ் பார்த்தோம், விச் மீன்ஸ் அப்சல்யூட் மெத்தட், ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தட், அதுல ரெக்டாங்குலர், போலார், அப்புறம் டைரக்ட் என்ட்ரி மெத்தட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்ன ரீசனுக்காக சொன்னோம்? நம்ம கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பை கிரியேட் பண்றது, அதை பத்தின டீடைல்ஸை கம்ப்யூட் பண்றதுங்கிறது ஈஸி. டீடைல்ஸ் நமக்கு கம்மியா இருக்கு, டேட்டாஸே இல்லைங்கும் போது அப்பதான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்லையும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆட்டோகேட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து ஒரு சர்க்கிளை பிளாட் பண்ணலாம். இது என்ன அப்படி காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, சர்க்கிள் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ் மட்டும் இன்புட் கொடுத்து பண்றது ஒண்ணு, சென்டர் அண்ட் டயாமீட்டர் கொடுக்கறது ஒண்ணு, அடுத்து 2 பாயிண்ட் சர்க்கிள், 3 பாயிண்ட் சர்க்கிள், tan ரேடியஸ். tan ரேடியஸ்னா டேஞ்சன்ட் ரேடியஸ். அதாவது ஒரு சர்க்கிள் 2 எலமெண்ட்டுக்கு டேஞ்சன்டாகவும் 2 பாயிண்ட்ல டேஞ்சன்டா இருக்கும் வேற எலிமெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அது அந்த டேஞ்சன்டாவும் இருக்கணும், நான் சொல்ல ரேடியஸ்மே இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அந்த 3 இன்புட் கொடுத்து நம்ம டிரா பண்றது. இன்னொன்று tan. நான் டிரா பண்ற சர்க்கிளுக்கு எனக்கு ரேடியஸே தெரியாது, பட் நியர்பைல இருக்க ஒரு 3 எலமெண்ட்டோட டேஞ்சன்ட் தான் இந்த சர்க்கிள். அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த இன்புட் வந்து எனக்கு யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போதே நம்ம சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மனசுல தெரியும். இப்போ நான் ஒவ்வொன்றும் இதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். டேஞ்சன்ட்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு சர்க்கிள் மேல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல டச், ஏதாவது ஒரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு டிரா ஆகுது தான் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நார்மலாக கிளிக் பண்ணுறீங்க, சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணுறீங்க, எவ்வளோ ரேடியஸ்ன்னு கேட்குது. சர்க்கிளுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா சி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரேடியஸ் கொடுக்கலாம், சியும் கொடுக்கலாம், டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிட்டு கொடுக்கலாம். நீங்கள் அந்த சீனு கொடுத்து என்டர் பண்ணி சர்க்கிள் கொடுக்கும்போதே அதில் இருக்க அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். இப்போ டிஃபால்ட்டாக ரேடியஸ் கொடுக்க சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் டயமீட்டர் கொடுத்துக்கலாம். அப்போ இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. உங்களுக்கு ரேடியஸ் வேணுமா இல்லை டயாமீட்டர் வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுல தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஒரு 1 minute. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சின்ன பவர் கட் இஷ்யூ, அதனால தான் இருந்தது. எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஆடியோல ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சர்க்கிள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் என்டர் பண்ணுற இடத்துல டயாமீட்டர், அண்ட் தென் வந்து டயாமீட்டர் கேட்குற இடத்துல ரேடியஸ் சொல்லி மாற்றி நம்ம என்டர் பண்ணுறதுனால தான் வந்து நிறைய இடங்களில் வந்து மிஸ்டேக்ஸ் வரும். இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் காமனாக பண்ணுற மிஸ்டேக். இப்போ எனக்கு 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்தா 3 மீட்டருங்கிறது வந்து இதுவாக எடுத்துக்கோன்னா டிஃபால்ட்டாக ரேடியஸாக தான் எடுத்துக்கும். இப்போ சி என்டர், இப்போ பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் நீங்கள் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சி என்டர், சென்டர் பாயிண்ட் கொடுத்துறீங்க. ரேடியஸ்க்கு பதிலாக நாங்கள் டயாமீட்டர் கொடுக்கணும்னா இந்த டயாமீட்டர் அப்படிங்கிற கமெண்ட் பாரை கிளிக் பண்ணாலும் ஓகே, டி அப்படின்னு என்டர் பண்ணாலும் ஓகே. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கொடுக்குற வேல்யூ டயாமீட்டர் இருக்குது. இப்போ நான் 3 கொடுக்குறேன், இது டயாமீட்டர். ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா? 3ங்கிற டயாமீட்டரில் இருக்க சின்ன சர்க்கிளாக இருக்கும், ரேடியஸ்னு கொடுத்தீங்கன்னா 6 மீட்டர் டயாமீட்டர் ஆகிடும். ஸோ பெருசாக இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அண்ட் தென் சி கொடுக்குறீங்க இல்லையா, சி கொடுத்த சர்க்கிள் என்டர் பண்ணும்போதே நம்ம இங்கே புல் டவுன் மெனுவில் பார்த்து எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்துடும். 3 பாயிண்ட் சர்க்கிள், 2 பாயிண்ட் சர்க்கிள், நார்மலாக ரேடியஸ் டயாமீட்டர் கொடுப்போம். அது இல்லாமல் 3 பாயிண்ட், 2 பாயிண்ட், tan ரேடியஸ், tan இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் சர்க்கிள் பார்ப்போம். 3 பாயிண்ட் சர்க்கிள்னா எனக்கு வந்து இதுலேயே அந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சு இல்லையா, 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அதே தான். ஸோ ஒன்றும் கிடையாது. நான் வந்து எனக்கு சென்ட்ரல் பாயிண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ட்ரா பண்ண போகிற சர்க்கிள் வந்து 3 பாயிண்ட் டச் ஆகிருக்கணும். அது மட்டும் தான் என்னோட இன்புட். அப்படின்னா பாருங்க, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த பாயிண்ட், 3 பாயிண்ட் டச் ஆனது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். என்னோட ஆட்டோகேடோட அந்த tan 3 பாயிண்ட் சர்க்கிள்னாவே நான் ட்ரா பண்ண போகிற சர்க்கிள் 3 பாயிண்ட் டச் ஆயிருக்கணும். அது டேஞ்சென்டா டச் ஆயிருக்கணுமா, இன்ஸ்கிரைப் தி சர்க்கிளா இருக்கணுமாங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில அந்த 3 பாயிண்ட் டச் பண்ற மாதிரி எனக்கு சர்க்கிள் இருந்தா போதும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே இது 2 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் என்டர், ஐ மீன் சி என்டர், 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த பாயிண்ட் மட்டும் டச் பண்ணி எனக்கு சர்க்கிள் வரணும்னா அதே மாதிரி வந்து திரும்பவும் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன்லுமே என்னன்னா, நான் சொல்ற 3 பாயிண்ட்டையும் அந்த சர்க்கிள் டச் பண்ணணுங்கிறது மட்டும்தான் கிரைட்டீரியாவே தவிர, அந்த சர்க்கிள் வந்து நான் சொல்ற 3 பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்டா இருக்குமா இல்ல இன்ஸ்கிரைப்டா இருக்கணுமாங்கிறது இதுல ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஒன்லி அதை டச் மட்டும் தான் பண்ணும். அது வந்து பை நேச்சர் ஆஃப் அந்த பாயிண்டோட லொகேஷனை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா டேஞ்சென்டாவும் இருக்கலாம், இப்போ நம்ம ட்ரா பண்ண மாதிரி இன்ஸ்கிரைப்டாவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 2 ஆப்ஷனுக்கான டிஃபரன்ஸ். இதே நீங்க இந்த tan ரேடியஸ் அண்ட் tan சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது டேஞ்சென்ட், இதுதான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் tan ரேடியஸ் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளோட இந்த பாயிண்ட்டும் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதோட சர்க்கிள் கிடையாது, இந்த பாலிலைன் இருக்கு இல்லையா, அதோட இந்த பாயிண்ட்டும் எனக்கு அந்த நான் வரைய போற சர்க்கிளோட டேஞ்சென்டா இருக்கணும். அண்ட் தென் நான் ஸ்பெசிஃபை பண்ற ரேடியஸ்க்கு வரணும். அப்படிங்கும்போது இங்க பாத்தீங்களா, நான் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சர்க்கிள்ல tan ரேடியஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், செகண்ட் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இந்த ரெண்டுமே நான் வரைய போற சர்க்கிளுக்கு டேஞ்சென்டா தான் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டுக்கும் டேஞ்சென்டா இருக்கிற மாதிரி நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னா என்ன ரேடியஸ்ல ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க, 5.04. இப்போ நீங்க அப்படியே என்டர் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ வராது. இதே இது நீங்க எக்ஸஸா கொடுத்தீங்கன்னாலும் வராது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ tan ரேடியஸ் கிளிக் பண்றேன், இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் ரேடியஸ் வந்து ஒரு 3 கொடுக்குறேன். ட்ரா பண்ணிச்சா? பண்ணல. அதே வந்து tan ரேடியஸ் இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு ரேடியஸ் வந்து 5 கொடுக்குறேன். இப்பயும் ட்ரா ஆகலை. ஸோ
நீங்க இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் டேஞ்சென்ட்டா இருக்கணும் அந்த சர்க்கிளுக்கு, பட் அதோட ரேடியஸும் இதுதான் இருக்கணும்னு ஒரு கிரைட்டீரியா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அது உங்களுக்கு டிரா ஆகும். டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ பாருங்க, இதே வந்து இந்த ஆப்ஷனுக்கு அந்த இஷ்யூ கிடையாது. tan இருக்கு இல்லையா, இதுல பாருங்க, இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள், இந்த பாயிண்ட், இந்த மூணுமே எனக்கு டேஞ்சென்ட்டா இருக்கும் ஒரு சர்க்கிள் வரணும். ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? இதுக்கு எனக்கு ரேடியஸே தெரியாது ஆக்சுவலி. இந்த சர்க்கிளுக்கு நான் என்ன ரேடியஸ் பிளாட் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது, இன்புட் டேட்டாவும் எனக்கு இல்லை. பட் என்னோட ஒரே கிரைட்டீரியா இந்த பாயிண்ட்டும் டேஞ்சென்ட்டா இருக்கணும், இந்த பாயிண்ட்டும் டேஞ்சென்ட்டா இருக்கணும், இந்த பாயிண்ட் வந்துருச்சா? ஆனா இதுக்கு முன்னாடி கேஸ்ல வரல. ரீசன் என்னன்னு தெரியுதா? இப்போ பாருங்க, அதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மீட்டர் பை ஒரு ரெக்டாங்கிளே நான் ட்ரா பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள இப்போ நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதுல உங்களோட ரேடியஸ் என்ன வரும்? 4 மீட்டர் நான் வித்து போட்டிருக்கேன் அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து இதுக்குள்ள இன்ஸ்கிரிப்டா எனக்கு சர்க்கிள் வரணும்னா எனக்கு 2 மீட்டர் இருந்தா போதுமா? விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் நான் கிளிக் பண்ணி இதோட டோட்டல் வித் வந்து 4 மீட்டர், கரெக்டா? ஸோ இதை சென்டரா வச்சு நான் சர்க்கிள் ட்ரா பண்ண போறேன். அப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2 மீட்டர் தான் இருக்கும். இப்போ பாருங்க, சர்க்கிள் tan ரேடியஸ் கிளிக் பண்றேன். எனக்கு இந்த பாயிண்ட்டும் டேஞ்சென்ட்டா இருக்கணும். அண்ட் தென் என்னோட ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2. Enter tan radius, which is first point of the object and tangent circle. So in the center point கொடுத்துக்கிறேன், and then இந்த பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் எவ்வளோ வரும்? 2 மீட்டர் வரல. ரீசன் என்னன்னா, இதுக்கு தான் நான் போனதுல சொன்னது, ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் இந்த நோட்ஸ் சொல்லியிருக்கோம், இதுவும் இந்த டேஞ்சென்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நான் டேஞ்சென்ட் ஆஃப்ல இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு நான் சர்க்கிள் ட்ரா பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றேன். இதோட சென்டரா வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு லைனா ஏதோ ட்ரா பண்ண போறேன். இதுல டேஞ்சென்ட் பாயிண்ட் வந்து விசிபிளா இருக்கு. இதுல ஓ ஸ்னாப் நீங்க காட்டினீங்கன்னா, ஓ ஸ்னாப் டேஞ்சென்ட் ஆன்ல தானே இருக்கு. ஓகே, இப்போ அந்த சிம்பிள் வேரியேஷன் தெரியுதா உங்களுக்கு? மேபி அது உங்களுக்கு இதுல விசிபிளா இருக்கான்னு தெரியல. டேஞ்சென்ட் டு தி சர்க்கிள் அப்படிங்கும்போது அந்த ஒரு லைன் வரும் இல்லையா, இந்த மாதிரி சிம்பிள் வரும். அதாவது ஒரு சின்ன இது, இப்போ நீங்க இதுக்கு இன்புட் கொடுக்கும்போதே உங்களுக்கு அது வந்திருக்கும். சர்க்கிள் tan ரேடியஸ் 3 எது நீங்க கொடுத்தீங்கனாலும் அந்த பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வருதுல, இதுதான் வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு நீங்க கிளிக் பண்ற அந்த பிக் பண்ற பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு அது வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் டேஞ்சென்ட் சர்க்கிள் இங்கே கொடுத்துட்றேன். தேர்ட் செகண்ட் டேஞ்சென்ட், சாரி, இங்கே அண்ட் தென் இங்கே சி tan தானே, இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த பாயிண்ட் கொடுத்தலாம். இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, நான் டச் பண்ணது ஆக்சுவலி இங்கே தானே, அண்ட் தென் இங்கே இதுல நான் கொடுத்தது 3 இன்புட், கரெக்டா? இந்த 3 இன்புட்ல எனக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 3 டேஞ்சென்ட் இன்புட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து நான் பண்ண ப்ராசஸ் கரெக்டா? இது ஆட்டோகேட் கொடுத்த ரிசல்ட் கரெக்டானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா டேஞ்சென்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த ரெக்டாங்குலர்ல இந்த சைட் டச் ஆயிருந்ததுன்னா ஓகே, ஒரு பாயிண்ட் டச் ஆயிருந்தா ஓகே. ஆனா இந்த மாதிரி நம்ம ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல ஒரு இடத்துல டேஞ்சென்ட்டா நம்ம ஃபீட் பண்ணும்போது அந்த இன்ஸ்கிரைப்டா அதுக்குள்ள வர முடியலன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் லைன் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் நீங்க பாருங்க, ட்ரேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த பாயிண்ட் தான் நான் டேஞ்சென்ட்டா கொடுத்தேன். இந்த பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பாருங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பா அந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட்டா வரும். அதே மாதிரி ஆல்ரெடி இங்க டேஞ்சென்ட்டா ஆயிடுச்சு. இது இல்லாம நம்ம எந்த பாயிண்ட் கொடுத்தோம்? இந்த பாயிண்ட் கொடுத்தோமா? ஸோ அப்போ இதுவும் மீட்டர் இடம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டை நீங்க இன்டர்செக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் இந்த சர்க்கிளுக்கு கண்டிப்பா என்னவா இருக்கும்னா டேஞ்சென்ட்டா இருக்கும். இன்னும் உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா நான் ஒரு ட்ரையாங்கிளே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன்.
இந்த மாதிரி ஒரு வைடு ட்ரையாங்கிள். இப்போ சர்க்கிள் tan 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 தானே, இது ஒரு டேன்ஜென்ட், இது ஒரு டேன்ஜென்ட், இது ஒரு டேன்ஜென்ட் நான் கொடுக்குறேன். இதுக்குள்ள இன்ஸ்கிரைப்டா வந்துருச்சா? இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து இங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாம எனக்கு இங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கு, ஒரு ஆர்எஸ் பாயிண்டோட இருக்கு. இப்போ நான் இந்த பாயிண்ட்டை வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சர்க்கிளும் பார்த்துக்கலாம். இதையும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதை ட்ரிம் பண்ணி காட்டினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, இதே தான் சேம் தான் நான் பண்ண போகிறேன். சர்க்கிள் எடிட் பண்ணிடுறேன். சர்க்கிள்ங்கிற ஆப்ஷனில் போகிறோம். tan tan tan. ஸோ இந்த லைனும் இந்த லைன் அண்ட் தென் இந்த லைன், 3 லைனும் டேஞ்செண்டாக இருக்கும். எனக்கு சர்க்கிள் வரணும். அப்போ எனக்கு டச் ஆகாத மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதோட எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகும். இப்போ அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ சர்க்கிள் வந்திருக்கா தப்பா வந்திருக்கு நீங்கள் அசூம் பண்ணிக்கலாம். அந்த கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ அந்த டேஞ்சென்ட் அதுக்குள்ள மீட் ஆக முடியாது அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷனை வந்து எடுத்துக்கும். அதே இதுதான் இந்த tan tan ரேடியஸ்க்கும். நம்ம அந்த இன்புட் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு tan tan ரேடியஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இதுலயே பாருங்களேன், இப்போ உங்களுக்கு எகைன் வேணும்னாலும் ஒரு லைன் வச்சு நான் ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிள்குள்ள நம்ம வந்து அந்த tan tan ரேடியஸை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். சர்க்கிள் tan tan ரேடியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கு ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் டேஞ்சென்ட் டு தி சர்க்கிள், இதை கொடுத்துட்றோம். அண்ட் தென் செகண்ட் டேஞ்சென்ட், இதை கொடுத்துட்றோம். இதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுப்போம். வந்துருச்சா? நம்ம ரெக்டாங்குலர் கொடுக்கும்போது வராதது இங்க வந்துருக்கு. இதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ரெக்டாங்குலர்ல நம்ம டேஞ்சென்ட் சூஸ் பண்ணும்போது இந்த லைனை தான் சூஸ் பண்ணோம். ஆனா வந்து எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் நம்மளால சூஸ் பண்ண முடியல. அப்படி பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் நம்ம கொடுக்குற ரேடியஸ் எக்ஸாக்டா வரல. இப்போ இந்த மாதிரியான கேஸ்ல பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வந்து. இப்போ நான் 10 கொடுத்தேன். இதே இதுதான் எகைன் சர்க்கிள் tan tan ரேடியஸ் கிளிக் பண்றோம். இப்போ நான் ரேடியஸ் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். வருதா? இதுதான். இதை விட நீங்க எக்ஸஸா கொடுத்தாலும் வரும். ஏன்னா இந்த லைனோட ப்ரொஜெக்ஷன், அதாவது எக்ஸ்டென்ஷன் எப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் tan tan ரேடியஸ், இந்த லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரேடியஸ் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கும். ஆக்சுவலா இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தா அந்த சர்க்கிள் வந்து இங்கே தானே வரணும். அதாவது இந்த லைனோட எக்ஸ்டென்ஷனும் இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த சர்க்கிள் வந்து இங்கே தானே வரணும். ஏன் இங்கே வந்திருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ண 100ங்கிற டயாமீட்டர் அங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக AutoCAD வந்து இதோட எக்ஸ்டென்ஷன், இந்த லைன் ஆல்ரெடி டச் ஆயிருக்கு. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் இந்த சைடு எடுக்காம இந்த சைடு எடுங்க. இப்போ இந்த லைன் வந்து டேஞ்சென்டா தான் வந்து. புரியுதா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்க கொஞ்சம் டீடைலா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 லைனும் டேஞ்சென்டா இருக்கணுங்கிறது மட்டும்தான் அதோட கிரைட்டீரியா. அது எந்த பக்கம் டேஞ்சென்டா இருக்கணுங்கிறது கிரைட்டீரியா கிடையாது. பட் இதோட 3வது கிரைட்டீரியா நம்ம கொடுத்தது ரேடியஸ். இந்த ரேடியஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 2 லைனும் டேஞ்சென்டா எடுத்துக்கணும். இந்த 3ம் எங்க மீட் ஆகுதோ அந்த சைடு தான் அந்த சர்க்கிள் வந்து டிரா ஆகும். இதுதான் வந்து tan tan ரேடியஸ். tan tan tanங்கிறது நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், அது என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி டேட்டாஸ் உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்குங்கும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம சர்வேயிங் பண்ணும்போதே பார்த்துருப்போம்ல, ட்ரையாங்குலர் மிஷன் மெத்தட் நிறைய இருக்கும். அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, ஆங்கிள் வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் எடுப்போம். அந்த மாதிரியான கேஸுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.